அன்பு உறவுகளை, அன்பு நண்பர்களை, அசிசியார் அருள்வளம் எண் 9 தொழில் நோயாளிகளை தழுவுதல். சிலுவையின் மீதான பிரான்சிஸின் புதிய காதல் ஒரு உள்பக்தி மட்டுமல்ல, அது தனது செயல்களின் மூலம் அந்த அன்பையும் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். குஷ்டரோகம் உள்ளவர்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பை விட வேறு எதுவும் இதை சிறப்பாக விளக்கவில்லை. பிரான்சிஸ் குஷ்டரோகிகளின் உடலில் கிறிஸ்துவின் திரு உருவத்தை கண்டார். இறைவன் வெளிப்படுத்தினார். குறிப்பாக அவர் சிலுவையில் தொங்கிய போது அந்த சிலுவையில் இயேசுவின் உடல் சிதைக்கப்பட்டது, இயேசுவுடன் நிந்தனை செய்யப்பட்டது, இயேசு நிந்திக்கப்பட்டார், இயேசு வெறுக்கப்பட்டார், இயேசு இழிவுபடுத்தப்பட்டார். குஷ்டரோகிகளை தழுவிக் கொள்வதன் மூலம் பிரான்சிஸ் கிறிஸ்துவை தழுவிக் கொண்டார். குறிப்பாக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு நாள் இறைவேடல் செய்யும் போது அவர் முன்பு மகிழ்ந்த எல்லாவற்றிலும் இருந்து விலகி அவர் முன்பு வெறுத்த எல்லாவற்றையும் மகிழ்ச்சியடைய வேண்டும் என்று கடவுள் அவரிடம் சொல்வதை பிரான்சிஸ் கேட்டார். இவ்வாறு சிலுவை அன்பு செய்யப்பட வேண்டும். குஷ்டரோகிகள் சிலுவையை நன்றாக வெளிப்படுத்தியதால் அவர்களை அன்பு செய்வதை விட இதை செய்ய சிறந்த வழி என்ன? அதைத் தொடர்ந்து பிரான்சிஸ் ஒரு தொழுநோயாளரை சந்தித்தார். அவர் பிச்சை எடுத்தார். தொழுநோய் மீதான தனது இயல்பான வெறுப்பை கடந்து பிரான்சிஸ் உடனடியாக தனது குதிரையிலிருந்து இறங்கி தொழுநோயாளியின் கரங்களை முத்தமிட்டு அவருக்கு ஏராளமான நாணயங்களை கொடுத்தார். தொழுநோயாளி அதிர்ச்சி அடைந்தார். அந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அமைதியின் முத்தத்தை திரும்பி தந்தார். இது பிரான்சிஸ் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை அது தொழுநோயாளிக்கு கூட செய்ததை விட அதிகம். சில நாட்களுக்கு பிறகு பிரான்சிஸ் ஒரு பெரிய தொகை நாணயங்களை சேகரித்து தொழுநோய் மருத்துவமனைக்கு சென்றார். நோயாளிகள் அனைவரையும் கூட்டி ஒவ்வொருவரின் கரங்களையும் முத்தமிட்டு அவர்களுடைய நாணயத்தை கொடையாக பரிசாக கொடுத்தார். இந்த செயலில் பிரான்சிஸ் முன்பு வெறுக்கத்தக்கதாக கண்ட ஒன்றில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அந்நாளிலிருந்து பிரான்சிஸ் தொடர்ந்து தொழில்நோயாளிகளுக்கு சேவை செய்யவும், சில நேரங்களில் அவருடன் வாழவும், அவர்களுக்கு இரக்கம் காட்டவும், தன்னிடம் இருந்த அனைத்தையும் அவர்களுக்கு இலவசமாக வழங்க முயன்றார். தொழுநோயாளிகள் மற்றும் அனைத்து ஏழைகள் மீதும் அவர் கொண்டிருந்த அளவற்ற நிபந்தனையற்ற அன்பு அவரது பணியின் மையமாக மாறியது. மற்றும் கிறிஸ்துவின் அன்பால் அனைத்தையும் கைவிடுவதற்கான அவரது அகத்தேர்வை, உள்ள தேர்வை வெளிப்படுத்தியது. அருள் நிறை வளம். புனித பிரான்சிஸை, நீங்கள் சிலுவையை
நேசிக்கிறீர்கள்? நீங்கள் சிலுவையை நேசிக்கிறீர்களா? மிகவும் காதல் மட்டத்தில், அன்பு மட்டத்தில் சிலுவையை அன்பு செய்வது எளிது, நேசிப்பது எளிது. சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் பரிபூரண பலியை பற்றி பேசுகிறோம். அவருடைய மகிமையான மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் துயரத்திலிருந்து சிலுவையை போற்றுகிறீர்களா? அல்லது உங்கள் சொந்த வாழ்க்கையில் சிலுவைகளை முழுமையாகவும் மகிழ்ச்சியுடனும் தழுவுவதன் மூலம் அதை நேசிக்கிறீர்களா? சிலுவையை தழுவுவது என்பது நாம் தாங்கும் ஒவ்வொரு துன்பத்தையும் ஒரு கொடையாகவும் பரிசாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்க்கிறோம் என்பதாகும். இது கடவுளின் அருளாலும் நம்பிக்கை கண்களால் மட்டுமே செய்ய முடியும். அரவணைக்கப்படும் போது சிலுவை வேதனையாக இருக்கிறது. நமது உடல் கிளர்ச்சி செய்யும். ஆனால் நம்பிக்கை எல்லா துன்பங்களையும் கிறிஸ்துவை போல ஆவதற்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வாக பார்க்க நம்மை வழிநடத்த வேண்டும். இதுவே நிறை அருள் வளம். இறைவனுடைய விருப்பத்தை நாம் தழுவுவதன் விளைவாக ஏற்படும் துன்பம் குறிப்பாக சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றுவதாகவும் இருக்குது. இது அசிசியார் பெற்றுக்கொண்ட நிறை அருள் வரம். இன்று கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் அதை தழுவுவதற்காக இறைவன் உங்களை அழைக்கும் வழியிலும் சிந்தித்து பாருங்கள். முன்பு உங்களை வெறுத்த துன்பங்களில் மகிழ்ச்சியை காண முயற்சி செய்யுங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் நிராகரித்த அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் தழுவ முயலுங்கள். அந்த துன்பங்கள் உங்களை கிறிஸ்துவின் வாழ்க்கையாக முழுமையாக மாற்ற உதவும். இறைவேண்டல். புனித பிரான்சிஸ், கிறிஸ்துவின் அன்பால் நீங்கள் குஷ்டரோகிகளை, தொழுநோயாளிகளை அரவணைத்த போது மகிழ்ச்சியை கண்டீர்கள். அவர்களில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை கண்டீர்கள். அவர்களில் வேதனை நேசிக்க கற்றுக்கொண்டீர்கள். துன்பப்படும் கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் கண்டுபிடித்து நான் அனுபவிக்கும் துன்பங்களில் அவரை தழுவி கொள்ளும்படி எனக்காக ஜெபியுங்கள். நீங்கள் இயேசுவை பின்பற்றியது போல நானும் உங்களை பின்பற்றுவேன். நான் சகித்துக் கொண்டிருக்கும் எல்லா துன்பங்களிலும் கடவுளை அன்பு செய்கிறேன். பிரான்சிஸ் எங்களுக்காக இறைவனை மன்றாடும். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன்.